இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக சூண்டல் பகுதியில் தெருநாய்கள் பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. நடந்து செல்பவர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களை கடிப்பதால் பலர் காயமடைந்துள்ளனர். மேலும் நாய்களின் தாக்குதலுக்கு பயந்து வாகனம் ஓட்டும் போது ஏற்படும் விபத்துகளும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே சமீபத்தில் அப்பகுதியில் 3 மாணவர்கள் தெருநாய்களால் கடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சூண்டல் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளி ஒன்றில் ஒரு தெருநாய் சுமார் 5 குட்டிகளை ஈன்றுள்ளது. இந்த நாய் ஏற்கனவே ஒரு மாணவரை கடித்திருந்ததால் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே பெரும் பீதி ஏற்பட்டது. மாணவர்களின் பாதுகாப்பையொட்டி பள்ளி நிர்வாகம் பள்ளி கல்வித்துறையின் அனுமதியுடன் 29 மற்றும் 30 ஆகிய 2 நாட்களுக்கு விடுமுறை அளித்தது. பள்ளி நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் மாணவர்களின் உயிர் பாதுகாப்பு முதன்மை, நாய் மற்றும் அதன் குட்டிகள் முழுமையாக அகற்றப்பட்ட பின்னரே பள்ளி திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து பாலக்காடு மாநகராட்சியின் ஊழியர்கள் உடனடியாக பள்ளிக்கு வந்து அந்த நாய் மற்றும் அதன் 5 குட்டிகளையும் பிடித்து சென்றனர். தற்போது பள்ளி வளாகம் பாதுகாப்பான நிலையில் உள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அதன் பிறகு 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு பள்ளி வழக்கம் போல் ஜூலை 1ஆம் தேதி திறக்கப்பட்டு வழக்கம் போல் இயங்க தொடங்கியது. இந்த சம்பவம் சூண்டல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெருநாய் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பாலக்காடு மாவட்ட நிர்வாகம் விரைவில் தெருநாய்களை கட்டுப்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.